ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆப்பிள் ஜூஸ் போட போகிறேன் என் குட்டி பையனுக்காக. ஸோ குட்டீஸ்க்காக எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ தோலெல்லாம் எடுத்துகிட்டு பீஸ் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. பில்லோ டாக்கா ஆப்பிள் டாக்கா மிக்சர் மதி டாக்கா. நம்ம குட்டி பையன் பசங்களே அது மாதிரி நம்ம வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்டே நம்ம வந்து இந்த மாதிரி வேலை சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. குட் பாய். ஸோ யாருக்கு தோலோட ஜூஸ் போட்டு குடிக்க பிடிக்குமோ தோலோட போட்டுக்கலாம். பட் ஆனால் குட்டி பசங்க மேக்ஸிமம் தோலோட விரும்ப மாட்டாங்க. என் பையன் அவனாவே சுகர் எடுத்துட்டான். நெக்ஸ்ட் சுகர் ஆட் கரா. வெரி குட் பேபி, வெல் டன். நெக்ஸ்ட்டு பால் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். அவன்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை, அவனாவே ஆட் பண்ணுறான். வெரி குட் பேபி. அவனா எடுத்து ஊற்றுறான் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு குட்டி டம்ளராகவே எடுத்துக்கிட்டேன். ஓகே. குட் பாய். ஸோ கொஞ்சம் பால் வந்து ஒரு 3 கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஜூஸோட குவான்டிட்டியும் நிறையா வரும். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். வெரி குட். ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம வந்து இதை ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். காக்காட்டில் ஆப்பிள், சுகர், சுகர், மில்க், துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, பால் வந்து நான் வந்து அதிகமாகவே சேர்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய பையனுக்காக நான் ஸ்பெஷலாக செஞ்சுருக்குது. ஸோ குட்டி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து உடம்பு சரியில்லாத டைமில் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அப்போ இது மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. ஸோ என் பையன் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எவ்வளோ குடிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்டொமக் ஃபுல்லாக குடிப்பாங்க, எல்லாமே குடிப்பாங்கலாம் சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது அவங்களுக்கு மைண்டு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே செஞ்சோம் அப்படின்னா அவங்க இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஜூஸ் ட்ரிங்க் இட். சிட் ப்ராப்பர்லி. வாவ். Sit properly and drink. வெரி குட். ஸோ குட்டி பசங்க வந்து அவங்களா கேட்கும்போது நம்ம வந்து செஞ்சு கொடுக்காம இருக்கவே நோ தசுக்கராய்ஜனை நோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து நமக்காக போடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரைக்கும்போது மிக்சியில் வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்து கூலிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நமக்கு சில்லுன்னு இருக்கும். ஸோ இது பெரியவங்க மோஸ்ட்லி நம்ம வந்து சாப்பிட்றதுல தப்பு இல்லை. நம்மளும் அதிகமாக ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணாமல் இது மாதிரி ஜென்ரலாகவே நம்ம அரைச்சி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு திக்னஸாக வேணும்னா நீங்கள் வந்து பாலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பால் அதிகமாக சேர்த்ததுனால ஐஸ் க்யூப் போட வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சி வரணுங்கிறதுனால ஜூஸ் கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் வந்து போடுவாங்க. பாலும் சேர்ப்பாங்க, ஐஸ் க்யூப்ஸும் உங்களுக்கு வந்து சேர்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சில்லுன்னு இருக்கும், உங்களுக்கு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியும் வந்துடும், திக்காகவும் இருக்கும். ஸோ அதுதான் ரீசன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் பால் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா கெட்டியாக இருக்கும். அப்போ வந்து குட்டி பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு விரும்பி வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன அப்படின்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. என் பையன் வந்து அவனுக்கு செட்டப்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள். ஸோ இதே நான் காட்டுறேன் அப்படின்னா இவனுக்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். அவனாவே என்ன பண்ணுறான் அப்படின்னா டியூ அவனாவே கேட்டதுனால தான் அவனுக்காக இப்போ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன்.
ஸோ இதுவே நமக்கு ஹாப்பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து இப்படி தான் செய்யணும்னு நான் வந்து யாருமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்படியும் செஞ்சு கொடுங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக ஜூஸ் கடையில் செய்கிற மாதிரி தான் ஐஸ் க்யூப்ஸ் போடணும், இது போடணும், அது போடணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி அவங்க செய்கிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி இப்படி தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். என்னோடய குட்டி பையனை நான் வந்து இப்படி தான் பார்த்துப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பில்லோ சே தேங்க்யூ. Bye bye. Bye. Tata. Do you like it? Thank you. Chanchane? Thank you. Thank you baby. Welcome. Thank you. Chanchane? ஸோ அவன் வந்து விளாண்டுக்கிட்டே இப்போ வந்து இதை குடிச்சிருவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் எல்லாருக்கும்.